திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நத்தம் ரோடு மாவட்ட கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சொத்து வரிகள் உயர்வை கண்டித்து திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட பேரூராட்சி பகுதிகளில் வருகின்ற 8ஆம் தேதி மனித சங்கிலி போராட்டம், வீட்டு வரி மின் கட்டண உயர்வை திரும்பப் பெறும் வரை பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தப்படும். முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் பேச்சு. திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நத்தம் ரோடு மாவட்ட கட்சி அலுவலகத்தில் சனிக்கிழமை மதியம் 12 மணி அளவில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு நிலக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேன்மொழி தலைமை தாங்கினார். திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான அதிமுக துணை பொதுச் செயலாளர் நத்தம் இரா விஸ்வநாதன் கலந்து கொண்டு ஆலோசனை கூட்டத்தில் பேசும்போது, சொத்து வரிகள் உயர்வை கண்டித்து கிழக்கு மாவட்ட பேரூராட்சி பகுதியில் வருகின்ற 8ஆம் தேதி மனித சங்கிலி போராட்டம் நடைபெறும். தொடர்ந்து நிர்வாகத்திறன் அற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சொத்து வரி தொடர்ந்து உயர்த்தப்பட்டு வருகிறது. மின்கட்டண உயர்வு, வீட்டு வரி உயர்வு போன்றவைகளால் மக்கள் துயரத்தில் ஆழ்ந்துள்ளனர். தமிழக முன்னாள் முதல்வர், சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்களின் தலைமையில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. மேலும் தலைமை கழகத்தில் இருந்து புதிய கழக உறுப்பினர்கள் உரிமை சீட்டுகளை பெற்று சென்றுள்ளவர்கள் சம்பந்தப்பட்ட கழக உறுப்பினர்களிடம் வழங்கும் பணிகளை விரைந்து நிர்வாகிகள் முடிக்க வேண்டும். கட்சியின் வளர்ச்சி பணிகள் குறித்து தங்கள் பகுதியில் ஆற்ற வேண்டிய மக்கள் பணிகள் குறித்தும் ஒன்றிய நகர பேரூராட்சி பகுதியில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் நிர்வாகிகள் மற்றும் கழக உறுப்பினர்கள், பங்கேற்கும் செயல் வீரர்கள், வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டங்களை அறிவுறுத்தப்படுகிறது. 23/10/2024 தேதிக்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என தெரிவித்தார். கூட்டத்தில் மாநில அம்மா பேரவை இணைச் செயலாளர் கண்ணன், மாவட்ட பொருளாளர் வேணுகோபால், மாவட்ட துணைச் செயலாளர் விஜய் பாலமுருகன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் யூசுப் அன்சாரி, மாவட்ட மாணவரணி செயலாளர் கோபி, ஒன்றிய செயலாளர்கள் ராமராஜ், முருகன், யாகப்பன், சுப்பிரமணி, மயில்சாமி, சின்னசாமி, தாமோதரன், மாரியப்பன் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.